திருச்சிற்றம்பலம். 47வது நாயனார் காரியார் நாயனார் புராணம். காரியார் நாயனார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டர்களில் கூறுகிறார். திருக்கடவூரில் பிறந்த காரியார் வண்டமிழின் சொல் விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ் கோவையை தன்னுடைய பெயரால் இயற்றினார். அந்த கோவையை மூவேந்தர்களுக்கு உணர்த்தி சிறப்பு பெற்றார். அவ்வாறு மூவேந்தர்கள் கொடுக்கும் பொருளை கொண்டு சிவாலயம் எழுப்பி அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார். பெரிய புராணத்தில் வேறு எந்த அடியாரும் செய்யாத ஒரு பணியை செய்து பொருள் ஈட்டி அடியவர்களுக்கு தொண்டாற்றினார் காரியார். உடல் உழைப்பினால் பொருள் சேகரித்தவர் பலர் உண்டு. அவ்வாறு பொருள் சேகரித்து பணி செய்ய முடியாத பொழுது மனதிலேயே கோவில் கட்டியவரும் உண்டு. மொழித்தொண்டு என்று எடுத்துக்கொண்டால் நம்பி ஆரூரர் என்ற நாமத்தையே மந்திரமாக ஜெயித்து அஷ்டமா சித்தியை பெற்றவர் உண்டு. அதை போலவே கழுத்தளவு நீரில் நின்று ஸ்ரீ ருத்ரத்தை ஜெபிப்பதையே கடமையாக கொண்டவரும் உண்டு. இத்தனை பெருமக்களுக்கு மாறுபட்டு தாம் பெற்ற கல்வியின் உதவியால் ஒரு கோவையை தொகுத்து காரிக்கோவை என்று அந்த நூலுக்கு பெயரிட்டு ஒவ்வொரு மன்னரிடத்திலும் சென்று அந்த நூலை அரங்கேற்றி உரை நயங்கள் சொல்லி அவர்கள் கொடுக்கும் பரிசையை கொண்டு பொருளை கொண்டு அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார் காரியார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த காரியார் நாயனாரை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.